அடிவாரத்தில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம். அப்பா இல்லை, அம்மாவுக்கு கடுமையான முடக்குவாதம், படுத்த படுக்கை. அந்த சின்ன வயதிலேயே மல்லிகாவின் தோள்களில் விழுந்த குடும்ப பாரம் அவளை காட்டிற்குள் விறகு பொறுக்க ஓட்டியது. காட்டில் பொறுக்கும் காய்ந்த விறகுகளை சுமந்து சென்று ஊருக்குள் விற்றால் மட்டுமே அன்று மல்லிகாவின் வீட்டடுப்பில் பூனை தூங்காமல் இருக்கும். அன்றும் அப்படித்தான். வழக்கமான பாதையை தாண்டி அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் மல்லிகா சென்றாள். முள்புதர்களை விலக்கிச் சென்றபோது அவளுக்கு ஒரு விசித்திரமான மனம் வீசியது. அது சாதாரண காட்டு மணமோ கனிந்த பழங்களின் வாசனையோ இல்லை. ஒருவித தெய்வீகமான மனதை மயக்கும் பலாப்பழத்தின் வாசனை. அந்த வாசனையை துரத்தி கொண்டு சென்ற மல்லிகா ஒரு பெரிய பாறை இடுக்கை கடந்து நின்றாள். அங்கே அவள் கண்ட காட்சி அவளை அப்படியே உறைய வைத்தது. அங்கே ஒரு பிரம்மாண்டமான பலாமரம் நின்று கொண்டிருந்தது. அதன் இலைகள் சாதாரண பச்சை நிறத்தில் இல்லை,